சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விஸ்டாடோம் கோச்சில் வந்து இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். Hi guys, good morning from யஷ்வந்த்பூர் ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி ட்ரெயின் ட்ராவல் யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பிருந்தாவன் வீடியோலேயே சென்னை டு பெங்களூர் வந்தப்போ எண்டில் நம்ம வந்து மேங்களூர் ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூரையும் தாண்டி நம்ம இன்டீரியர் கர்நாடகாலாம் வந்து இந்த ட்ரிப்பில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், இந்த வாட்டி நம்ம பெங்களூர் யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து மேங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா, லைக் யஷ்வந்த்பூர் பெங்களூர்லாம் தாண்டி ஒரு பிளேஸ் வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வருது. பட் அதெல்லாம் வந்து ஹைலைட்டான விஷயம் கிடையாது. இந்த வீடியோவோட மெயின் ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விஸ்டாடோம் கோச்சில் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், அது வந்து இந்த யஷ்வந்த்பூர் மேங்களூர் எக்ஸ்பிரஸில் தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி அதில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி அதில் தான் புக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து 7 மணிக்கு கிளம்புது, காலையில் 7 மணிக்கு கிளம்புது. அண்ட் மேங்களூருக்கு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு போகுது. ஒரு சின்ன லாங் ட்ராவல் மாதிரி தான் இது இருக்க போகுது. பட் அந்த விஸ்டாடோம் தான் முக்கியமே. அண்ட் நடுவில் வரப்போகிற காட் செக்ஷன் சீனரிஸ் தான் செம்மையாக இருக்க போகுது. அண்ட் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது வீடியோ. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விஸ்டாடோம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதனால் வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும், செம்மையாக காட்டணுங்கிற ஒரு நர்வஸ்னஸும் கண்டிப்பாக லைட்டாக இருக்குது தான். பட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக காட்டுறேன். ரொம்ப லேட் பண்ணாமல் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ட்ரெயினை பார்ப்போம் வாங்க. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:55 ஆகுது. அண்டு யஷ்வந்த்பூர் ஸ்டேஷனுடைய ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்ருக்கேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த யஷ்வந்த்பூர் கார்வார் ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது இல்லையா, அதை வந்து இன்னும் ஷண்ட் பண்ணலை. என்னடா கார்வார் ஸ்பெஷல்ன்றிய அப்படின்னு நினைக்காதீங்க, அது அந்த ட்ரெயின் தான் நம்ம மேங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இந்த போர்டில் பார்த்தேன், பிளாட்ஃபார்மே மென்ஷன் பண்ணல. ஸோ இன்னும் கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வேறு ஒரு ட்ரெயின் ஏதோ யஷ்வந்த்பூர் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. ஸோ வெயிட் பண்ணுவோம். விஸ்டாடோம் வந்து எக்ஸைட்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணுது, அதே சமயத்தில் வெயிட் பண்ணவும் வைக்கிது. அண்ட் ஸ்டேஷன் உள்ளே வரும்போது பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான செக்கிங்கும் கிடையாது, டிக்கெட் செக்கிங்கும் இல்லை, அந்த கோவிட்கான எந்த செக்கிங்கும் பண்ணுறது கிடையாது. யஷ்வந்த்பூர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டேஷனுங்க. ஏன்னா பார்த்தாலே தெரியும், இந்த வியூலேயே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறையா டீசல் லோக்கோஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். நிறையா ட்ரெயின்ஸில் வந்து டீசல் லோக்கோஸ் அட்டாச் பண்ணி கிளம்பக்கூடிய ஒரு ஸ்டேஷன். டைம் இப்போ 6:10 AM ஆகுது. 7 o'clock நம்ம ட்ரெயின். பட் இன்னுமே எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த ட்ரெயின் வரலை. எப்படா கொண்டு வருவீங்க, நான் வீடியோ எடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அண்டு நான் சொன்னல, டீசல் லோக்கோஸ் நிறையா இங்கே இருக்கும் யஷ்வந்த்பூரில். இது ஒன்று WDP4ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு லோக்கோ தான் நம்ம கார்வார் ஸ்பெஷல் ட்ரெயினையும் புல் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் நம்மளுடைய விஸ்டாடோம் ட்ரெயின் வந்து நிற்கிது. இதை விஸ்டாடோம் ட்ரெயின்னு சொல்லக்கூடாது, பட் நம்ம விஸ்டாடோம் கோச்சஸ், 2 விஸ்டாடோம் கோச்சஸ் இருக்கும். இது ஆக்சுவலி வந்து யஷ்வந்த்பூர்லேருந்து கார்வார் போகிற யஷ்வந்த்பூர் கார்வார் ஸ்பெஷல். நம்ம வந்து மேங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்டு செம்மையாக இருக்குல்ல. 2 கோச்சஸ்ஸே லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக இந்த ட்ரெயின் ஜர்னி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த ட்ரெயினில் விஸ்டாடோம் மட்டும் இல்லை, மற்ற கோச்சஸ்லாம் கூட இருக்குது. அதை பற்றியுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சு
இப்போ அடுத்து நான் காட்ட போகிறது இந்த கோச்சு. அதில் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோடைய சீட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா இதோடைய சீட்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுமே வந்து வேறு வேறு மாதிரி சீட்டிங் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை காமிச்சிட்டேன், நெக்ஸ்ட் வந்து இதை பார்க்க போகிறோம். இந்த கோச்சோடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதுதான். லாஸ்ட் கோச்சில் இருக்கும். அண்ட் அப்படியே நீங்கள் பின்னாடி உட்காந்திங்கன்னா ஃபுல் ரிவர்சல் வியூவை வந்து அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் உட்காரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இடம் போட்டு கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ப்ளஸ் ஒரு விண்டோவும் இருக்குது. ஒரு கார்டு வந்து உட்காருவார்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்க போது நம்ம கொஞ்ச நேரம் இங்கே வந்து உட்காந்து அந்த வியூவெல்லாம் எல்லாமே வந்து ரசிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த லாஸ்ட் ஏரியா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேண்ட்ரி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ப்ளஸ் உள்ள அவனும் இருக்குது. இங்கே வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயினில். ஸோ அதனால், அதாவது இந்த கோச்சில், அதனால் உங்களுக்கு வந்து சூடு பண்ணிக்கிறதுனாவோ இல்லை சில் பண்ணிக்கிறதுனாவோ இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஒர்க் பண்ணதான் தெரியல, இதை வந்து யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. நம்ம ட்ரெயின் ரன் ஆகும்போது அதை பார்ப்போம். நீங்கள் கோச்சில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம சீட்டிங்க்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே வந்து நல்லா ரேக்ஸ் போட்டு நீங்கள் வந்து லக்கேஜஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம சீட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோச்சில் தான், அதாவது செகண்டாக நான் காமிச்சேன் இல்லையா, அந்த கோச்சில் EV2 இதில் தான் நம்மளுக்கு வந்து சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்குது 1ஆம் நம்பர் சீட்டோ 3ஆம் நம்பர் சீட்டோ விண்டோ சைட் சீட் இருக்குது. பட் இதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாகவே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்துடும். சப்போஸ் அந்த கோச்சாக இருந்துச்சுன்னா நம்ம அங்கேருந்து இங்கே வரைக்கும் வர வேண்டியது இருக்கும். பட் அங்கே இருக்கிற சீட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீட்டிங் டைப் கோச்சில் இருக்கும். உட்காந்து உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு காட்ட போகிறேன். இதில் வந்து கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதை புஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து புஷ் பேக் ஆகுது. திருப்பி அதை புஷ் பண்ணி முன்னாடி வந்துட்டிங்கன்னா அது முன்னாடி வந்துடும். ஸோ நைஸ். அண்ட் இந்த சேர் வந்து 180 டிகிரி ரொட்டேட்டபிள் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த சேரா இல்லை பக்கத்து கோச் சேரான்னு தெரியல. அது எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு வேறு தெரியாமல் நான் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரியர் வியூ கேமராவில் காட்டுறேன். ஸோ இதுதான் சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க, காலில் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக உங்களுக்கு விண்டோ தான். அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து லைக் அப்படியே அந்த ரோலிங் சேர் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்குங்க, செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம புஷ் பண்ணும்போது அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அண்ட் ஒரு பவுச் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட், அப்படியே அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ம் ரெஸ்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கும், கீழே 2 ப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல க்ரீன் சைன் இருக்குது பார்த்தீங்களா, ரெஸ்ட் ரூம் சைன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்ஸ்லாம் வந்து ஆக்குப்பைடாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து ரைட் சைடு இருக்கிறது, இது லெஃப்ட் சைடு இருக்கிறது. க்ரீனாக இருந்தால் ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரெட்டாக இருந்தால் ஆக்குப்பைடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஒயிட் மிரர்ஸு, டிஷ்யூஸு எல்லாமே வந்து சின்னதாக தான் இருக்குது. அண்ட் பட் சூப்பராக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் 2 கோச்சுமே பார்த்தீங்கன்னா அட்டாச்டு, நடுவில் அப்படியே நடந்து போகிற மாதிரி. ஸோ தட் அந்த கோச்சில் இருக்கிறவங்களும் லாஸ்ட்டில் வந்து சீனரியை வந்து ரசிக்கலாம். பட் நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்ம கோச்சே அதுதான். அங்கேருந்தே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அங்கே போய்க்கலாம். இப்போ நம்ம கோச்சில் உட்காந்து அந்த சீட்லாம் வந்து நம்ம கோச்சில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி சீட்டிங் டைப் கோச்சில் இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி அலாட் பண்ணியிருக்கிற கோச் இதுதான். இதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேம் தான். பட் உங்களுக்கு வந்து அந்த கலரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இது வந்து இந்த பக்கம் ப்ராடாக கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது. இந்த மேலே நம்ம தலை வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் தான். புஷ்பேக் வந்து அதே தான். கீழே வந்து ஒரு பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க.
அதை வந்து புஷ் பண்ணோன்னா அப்படியே நம்ம சாஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அப்படியே ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே. அதே மாதிரி லெக் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராட் விண்டோஸ் தான் ஹைலைட்டு. செம்ம ப்ராடாக இருக்குது. அண்ட் ஃபுல் சீனரியை வந்து நீங்கள் வந்து ரசிச்சுட்டே வரலாம். ஸோ சீட்டுக்கு பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது அண்ட் ஒரு பவுச்சு. அண்ட் கீழே வந்து ஃபுட் ரெஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அதில் வந்து வேறு மாதிரி பார்த்தோம், ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் பார்த்தோம். பட் இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொட்டேட்டபிள் டைப் சேர் தான், சேம் ப்ரொசீஜர் தான். கீழே வந்து அந்த லிவரை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். இந்த ட்ரெயினில் வந்து விஸ்டாடோம் கோச்சஸ் தவிர, அதாவது விஸ்டாடோம் கோச்சஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் அப்படின்னு இருக்கும் நீங்கள் புக் பண்ணும்போது. அதை தவிர வந்து என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங் இருக்குது. நார்மலாக டோருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து செகண்ட் சீட்டிங் கோச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஏசி சேர் கார் இருக்குது, சிசின்னு சொல்லிட்டு நார்மல் ஏசி சேர் கார் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டே டைம் எக்ஸ்பிரஸ், டே டைம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த சீனரி வந்து செமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஸ்டாடோம் கோச்சஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க ஏசி சேர் காரும் நார்மல் செகண்ட் சீட்டிங்கும் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பழைய கோச்சஸ் தான், நம்ம விஸ்டாடோம் மட்டும் தான் புதுசு. இந்த ட்ரெயினில் வந்து அது அட்டாச் பண்ணது, அந்த விஸ்டாடோமுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ட்ரெயின் இது கிடையாது. இது ஆல்ரெடி ஓடிட்டுருக்கிற ட்ரெயின், அதில் வந்து விஸ்டாடோம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ஜின் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு டீசல் லோக்கோ தான். ஃபர்ஸ்ட் டைம் டீசல் லோக்கோ புல் பண்ணுற ட்ரெயினில் வந்து நம்ம வந்து ட்ராவல் வாக் பண்ணுறோம். அது என்ன லோக்கோ அப்படிங்கிறத பார்ப்போம். WDP 4D தான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய கார்வார் ஸ்பெஷல் ட்ரெயினை புல் பண்ண போது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அது வந்து டீசல் லோக்கோவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு லோக்கோ தான் புல் பண்ண போது, கிருஷ்ணராஜபுரம் WDP 4. அண்ட் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த ட்ரெயினை பற்றி காமிச்சிட்டு நம்மளுடைய விஸ்டாடோம் கோச் பக்கம் வந்தாச்சு. கரெக்டாக இன்னும் ட்ரெயின் கிளம்ப 2 நிமிஷம் தான் இருக்குது. அவசரமாக எடுத்தேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீயும் வந்து பொறுமையாக வீடியோ எடுக்கிறியா, நாங்களும் பார்க்குறோண்டான்னு நீங்கள்னா நினைக்க போகிறீங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விஸ்டாடோம் கோச்சில் யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. எக்ஸாக்ட்லி 7 o'clock பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிருக்கோம். என்ன தான் பெரிய விஸ்டாடோமாக இருந்தாலும் நாங்களாம் டோர் பக்கத்தில் தான்டா நிற்போம் அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படிலாம் கிடையாது. இந்த ஜேர்னியில் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து உள்ள கோச்சில் உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த கார்டு வியூ கடைசியில் அந்த பெரிய கிளாஸ் கொடுத்து ரிவர்சல் வியூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உட்காந்து பார்க்க போகிறோம். அப்பப்போ இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லாம் என்ட்ரு ஆகும்போது நம்ம வந்து டோர் சைட் கேப்சரிங் பண்ணுவோம். இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் பிளாக் இல்லையா, இது வந்து ஒரு விஸ்டாடோம் ட்ரெயின் பிளாக். ஸோ அந்த விஸ்டாடோம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக காட்டணும். அதுதான் மெயின் இந்த வீடியோவில். கைஸ், இங்கே ஒரு சின்ன பேண்ட்ரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜு அவன்லாம் வச்சு. அது வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா டவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. பட் ஒர்க் ஆகும். அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அவைலபிளாக வேணும் அப்படின்னா வந்து அண்ணன் வந்து ரெடி பண்ணி தருவார். இந்த
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். கம்ப்ளீட் ஒரு ரிவர்சல் கேபின் ரைடை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெயின். நீங்கள் நிறையா பேர் ப்ரோ ட்ரெயினில் எனக்கு கேபின் ரைட் பண்ணி காட்டுங்க நீங்கள. இது வந்து ஒரு ரிவர்சல் கேபின் ரைட். இது வந்து ஜஸ்ட் நார்மல் ரூட்டு தான். இதை விட மாசான சீனிக்கான ரூட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோடைய ஸ்பீடு நெக்ஸ்ட் எந்த ஸ்டேஷனில் ஹால்ட் ஆக போகுது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 2 டிவி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன். இதில் என்னடா புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு மிரரில் தான் வந்து ஒரு ஃபெசிலிட்டி. நடுவில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்களா, டிங் லைட் ஆஃப் டிங் லைட் ஆன். செம்ம. இது வந்து லைக் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதே மாதிரி உள்ளே இருக்கிற பாத்ரூம்லேயும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இருங்க, ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வந்து உங்கள் ஃபேஸை ப்ரைட்டாக காட்டுது. பார்த்தீங்கன்னா என் ஃபேஸே செம்ம ப்ரைட்டாக காட்டுதா. நார்மலாக வந்து நம்ம அவ்வளோ ப்ரைட்லாம் ஒன்றும் கிடையாது. செம்மல்ல. இந்த ட்ரெயினுடைய ஃபஸ்ட்டு ஹால்ட்டை வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிக்கபானவாரா. நான் எல்லா ஹால்ட்லேயுமே வந்து நான் இறங்கி பேச போகிறது இல்லை. நான் மேஜராக ஒரு சில ஹால்ஸில் மட்டும்தான் இறங்கி பேச போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஸ்டாடோம் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து முழுக்க நான் கவர் பண்ண போகிறேன். சார் வந்து திடீர்னு என்னப்பா யூடியூப் சேனலான்னு கேட்டார். ஆமாம் சார், யூடியூப் சேனல்னு. சார் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ட்ராவல் வித் ராம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரெயின் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சார். ட்ரெயின் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி நவீன் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நம்ம கூட மேங்களூர் வரைக்கும் விஸ்டாடோம் கோச்சில் வந்து வராது. சிங்கிள் ட்ராக் வியூ. இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன்லாம் கிடையாது இந்த மேங்களூர் லைனு. இது வந்து வெறும் சிங்கிள் லைன் தான், ஃபுல்லி நான் எலக்ட்ரிஃபைட் லைனு. அதனால தான் நம்ம வந்து டீசல் லோக்கில் போயிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ஒரு ஃபெசிலிட்டி இந்த ட்ரெயினில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டுக்கு சைடில் வந்து உங்களுக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கான பிளேட்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு ரியர் கேமராவில் காட்டுறேன். ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே மேலே புல் பண்ணி அப்படியே இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வச்சு சாப்பிட்ற மாதிரியான இடம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடுக்கும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டு ஆம்ரெஸ்ட் வச்சு மூடிட வேண்டியதான். விஸ்டாடோம் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ரயில்வேஸ் இந்தியன் டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கின கோச்சஸ். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல் வியூவையும் ரசிக்கிறதுக்காக, நம்ம போகிற ரூட்லாம் ஃபுல் வியூவையும் வந்து ரசிக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலே கிளாஸு, சைடில் பெரிய கிளாஸு, இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு கோச்சை வந்து உருவாக்குனாங்க. அதுதான் விஸ்டாடோம். ஃபஸ்ட்டு நார்மல் ஐசிஎஃப் பிரேக்கில் தான் வந்து இந்த விஸ்டாடோம் கோச் வந்து உருவாக்குனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ரூட்ஸ்லையும் வந்து ட்ரெயின்ஸ்லாம் எல்ஹெச்பி கொண்டு வரதுனால இந்த விஸ்டாடோமும் எல்ஹெச்பி டைப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் விஸ்டாடோம் ட்ரெயின். யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊட்டியில் வந்து ஆக்சுவலி ஒரு விஸ்டாடோம் ட்ரெயின் இருக்குது, பட் அது ரெகுலர் ஆப்ரேஷன்ஸில் இல்லை. ஒரு கோச் வந்து எப்போவுமே குன்னூரில் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது ரெகுலர் ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. ஃபஸ்ட் டைம் ரெகுலராக ஆப்ரேட் பண்ணுறது இந்த ஒரு ரூட்டில் தான், யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஐஆர்சிடிசியிலேருந்து ஃபுட் சர்வீசஸ் இருக்குது. பேண்ட்ரி பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அவங்களுக்காக சொல்கிறேன். இங்கே வந்து இட்லி, வடை அண்ட் காஃபி அவைலபிள். நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும், பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வெளிச்சம் அதிகமாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, ஸ்க்ரீன்ஸ் வச்சு நீங்கள் மூடிக்கலாம். இதை இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து வரும். அப்படியே திருப்பி இழுத்திங்கன்னா மேலே போயிடும். பட் யாருமே அதை விரும்ப மாட்டோம். கண்டிப்பாக இவ்வளோ ஒர்த்தான ட்ரெயினில் ஃபுல் வியூவை பார்த்துட்டு வரணும்னு தான் நினைப்போம். ஸோ கைஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இங்கே இருந்த க்ரூ கிட்ட வந்து இட்லியும் வடவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்துருச்சு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் அது, ஒரு பிளேட் ஆஃப் இட்லி, வடை, சாம்பார். ஓகே, 2 இட்லி இருக்கும், ஒரு வடை, சாம்பார், சட்னி. ஸோ இதோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் நீங்கள் அடிஷ்னலாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இட்லி ஸ்பூன்லேயே இப்போதைக்கு சாப்பிடும், அதான் பெஸ்ட்டு.
சட்னி சூப்பராக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இட்லி பிடிக்காது, சத்தியமாக பிடிக்காது. பட் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் வந்து சாப்பிட்றேன். நல்லாயிருக்கு, சட்னி நல்லாயிருக்கு. சாம்பார் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை. ஓகே, நல்லாயிருக்கு. சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே. நமக்கு ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஃபுட் கிடைக்கிறதே பெருசு, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கணும். வடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வடை பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது ஸ்பூன் வச்சு. வடை சூப்பராக இருக்குங்க. லைக் ட்ரெயினில் இருக்க வடைலாம் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் வடை சூப்பராக இருக்குது. ஓவரால் ஒரு நைஸ் பிரேக்ஃபாஸ்ட் 55 rupeesக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் வியூ, செம்மையாக இருக்குது வியூ பாருங்கள். என்னடா வளவலா கொலன்னு நிறைய விஷயம் பேசுறியே, ஆனால் ஃபேரை பற்றி இன்னும் சொல்லவே இல்லையேன்னு நினைப்பீங்க. எனக்குமே அது இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்டாடோம் கோச்சில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் வரைக்கும் 1400 rupees டிக்கெட்டு. இதுதான் பேஸ் ஃபேர் 1400 ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து புக்கிங் சார்ஜஸ் வரும். புக்கிங் சார்ஜஸ் வந்து எனக்கு 30 rupees வந்துச்சு கார்டில் புக் பண்ணும்போது. ஸோ டோட்டலாக 1430 rupees யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் வரைக்கும் இந்த விஸ்டாடோமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. மற்றபடி சிசி செகண்ட் சீட்டிங்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் ட்ராவல் பண்ணுறதுனால ட்ராவல் பண்ணலாம். கண்டிப்பாக அதுலேயுமே வந்து இந்த ரூட்டை ரசிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஸ்பெஷலான கோச் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு ஹையான ரேட்டு. ஸோ இப்போ நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சைட் வியூ. அதாவது சேரை வந்து அப்படியே 90 degreesக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸில் வந்து அந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த ரூட்டில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. நானே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரேன். ஃபஸ்ட் டைம் இன்டீரியர் கர்நாடகாவில் நம்ம சேனலில் வந்து ப்ளாக் வருது. இந்த ரூட்டில் எனக்கு ஃபெமிலியரான ஒரே ஒரு ஸ்டேஷன் வந்து எண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன். அந்த ஒரு ஸ்டேஷன் வந்து வந்துடும், ஒரு 10 o'clock அந்த ஸ்டேஷன் வந்துடும். அந்த ஸ்டேஷன் மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்ற எந்த ஸ்டேஷனுமே இந்த ரூட்டில் எனக்கு தெரியாது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் நம்ம வந்து எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கிறது சக்லேஷ்பூர் டு சுப்ரமணியா ரோட். அந்த 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் இருக்கிற வியூ தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்து ஆல்டிடியூடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நான் அந்த ஸ்டேஷனில் போகும்போது உங்களுக்கு வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வியூவை வந்து ரசிப்போம். இவ்வளோ நேரம் ரைட் வியூவை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து லெஃப்ட் சைடு வந்து உட்காந்துட்ருக்கேன். என்னன்னா மாறி மாறி உட்காந்துருக்கே, சீட்லாம் காலியாக தான் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணேன். ஏன்னா இந்த கோச்சுக்கு வந்து நிறையா டிமாண்ட் இருக்குது, அதனால் சீக்கிரம் புக் பண்ணிடணும்னு சொன்னாங்க. நான் 10 நாள் முன்னாடி புக் பண்ணும்போது 8 சீட்டு தான் வேகன்சி இருந்துச்சு. பட் இங்கே நேரில் வந்து பார்த்தா நிறையா சீட்ஸ் வந்து காலியாக இருக்குது. மேபி நடுவில் எங்கேயாச்சும் ஹாசனில் மேபி ஏறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சியாக தான் இருக்குது. இந்த கோச்சாச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி கோச் வந்து இன்னும் காலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சமோசாலாம் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் ஃபுட்டை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. காலைல இட்லி வடை கிடச்சிது, டீ காஃபி கிடைக்கிது, இப்போ நடுவில் ஸ்நாக்ஸ் மாதிரி கிடைக்கிது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் ஜாலியாக சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட்டை விட ரைட்டு தான் வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் போகும்போது, யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் போகும்போது. பட் ஸ்டில் கொஞ்சம் நேரம் லெஃப்ட் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். உள்ளே உட்காந்துருக்கிறது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட் செம்மையாக குளிருது, அதனால தான் எழுந்திரிச்சு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்குது, உள்ளே அதோட சில்லுன்னு இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் வெளியில் வந்துட்டு நம்ம
இந்த ஏரியாவில் நிற்கிறது தான் நம்மளுக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ இங்கே இருந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹசன் வரப்போகுது, அடுத்து அதை பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செம்ம சைலண்ட்டாக இருக்குங்க. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் டேஸ் இல்லை நார்மல் ஸ்லீப்பர்லாம் ட்ராவல் பண்ணுவேன்னா, ஸோ இங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் இப்போ ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து சைலண்ட்டாக இருக்குங்க. வெளில ட்ராக் சவுண்ட் இல்லை, இன்ஜின் சவுண்டு கேட்காது. சாரி, இன்ஜின் வந்து ஹார்ன் இருக்குல்ல, அந்த சவுண்டு கேட்கல, எந்த சவுண்டுமே கேட்கல. இப்போ இங்கே டோர் கிட்ட வந்து நிற்கும் போது தான் எனக்கு வந்து அந்த ட்ராக் சவுண்டு கேட்குது. சரி, கொஞ்சம் நேரம் அந்த ட்ராக் சவுண்டை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்கேன். ஹசன் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கும். கரெக்டாக வந்து டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுது. ஆன் டைமில் தான் ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. 174 கிலோமீட்டர்ஸ் யஷ்வந்த்பூர்லேருந்து ஹசன். இதை வந்து 3 ஹவர்ஸில் ரீச் பண்ணிட்டோம். 7 மணிக்கு கிளம்பி 10:10க்குலாம் வந்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்களூருக்கு 200 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்பயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து அது ஒரு கர்வியான ரூட்டாக இருக்க போது, காட் செக்ஷன் இருக்கிற ரூட்டாக இருக்க போது. எஸ்பெஷலி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சுப்பிரமணியா காட் செக்ஷன், அந்த செக்ஷன் மட்டும் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். 50 கிலோமீட்டர் தான், ஆனால் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். அது எல்லாமே பார்க்கலாம். எக்ஸைட்டிங் ஸ்டஃப் இந்த வீடியோவில். எக்ஸைட்டிங் ஸ்டஃப்பு இதுக்கு மேலே தான் வரப்போகுது. ஹசன்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் சீனிக் பியூட்டி வந்து இன்னும் நிறையா வரப்போகுது. This is where the gut section begins. 889 meters sea level. Oh, look, we stood up here. அண்ட் ஸோ கைஸ், இப்போ வரைக்கும் நீங்கள் விஸ்டாடோம் வீடியோவோடைய பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 வந்து கம்மிங் சூன். சீக்கிரமே அதை ரிலீஸ் பண்ணிடுவேன், ரொம்பலாம் லேட் பண்ண மாட்டேன். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து ஒரு செம்மையான ஒரு ஜேர்னி. இது வந்து ஒரு மறக்க முடியாத லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஸோ அதனால் வந்து அது எதுவுமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எதுலேயுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்ட் 1 பார்ட் 2. ஸோ முக்கியமாக பார்ட் 2 பாருங்கள். அதில் தான் நிறையா சீனிக் பியூட்டி இனிமேல் தான் வந்து சக்லேஷ்பூர் தாண்டி அந்த சீனிக் பியூட்டியெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள், சீக்கிரமே வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அண்ட் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.